எனக்கு பர்சனலா எனக்கு தெரியாது. அவர் திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களை பர்சனலானா அவருடைய பாஸ்ட் ஹிஸ்டரி, எங்க படிச்சாரு, அவங்க குடும்பம் என்ன, அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனா எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் அசோசியேஷன் கொஞ்சம் திக்கா இருந்தது, வெளியே தெரியாம இருக்கும். நான் பேசுறது கேக்குதா? எதுக்கு அவரை நான் இங்க கொண்டாந்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க கூப்பிட்டு கொண்டாந்தோம்னா மெயினா ஃபங்க்ஷன் வச்சது இது ஆன்மீக அன்பர்கள் போட்டிருந்தாங்க, கரெக்ட் தான் அது. ஆனா ஆன்மீக இயக்கங்களை எல்லாத்தையும் ஒன்னா சோர்க்கணும். இவங்க ஒரு பெரிய இயக்கம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அதுல என்னன்னா, அவர் சொல்றது எல்லாமே எல்லாருக்கும் ரீச் ஆகணும்ல. ஆனா வாட்ஸ்அப்ல போடுறாரு, அவருக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, இருந்தாலும் ரீச் ஆகல. எப்படி ரீச் ஆகலன்னா, 6.5 கோடி மக்களும் பார்க்கறது மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ரீச் ஆகணுங்கிறதுக்காகத்தான் ஆசை. அந்த ஆசையோடைய முதல் முயற்சி தான் அவர் கொண்டாந்து உங்கள்கிட்ட நேரடியா பண்றோம். அவர் ஒரு சண்டைக்கார், சண்டை கத்திக்கப்படா எடுத்து சண்டை போறது இல்லை. மொத்தத்தில் நீதிமன்றத்தில் போய் இப்ப பேசியிருக்க போகும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னார். யாரோ ஒரு ஆளை சொல்றார், சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, இப்ப சொல்லிடுவான், ரகசியம் ஈஸியா போயிடும். என்னன்னா, அவரு உயர் நீதிமன்றத்தில் விடுதலை பண்றாங்க அவரை. அந்த விடுதலை இல்லை, அவர் மேல குற்றச்சாட்டு நிறைய பேர்ல போட்டிருக்காங்க. போலீஸ்ல போடுது. போலீஸ்ல போட்ட உடனே போலீஸ்ல என்னன்னா, நாங்க போட்டோம் ஆளுகளை வச்சு நான் வெளியே ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து, வெளியே வந்த பிறகு வேற ஆளை வச்சு அவரை லைட்டா எடுத்துடுறாங்க. அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அந்த குற்றவாளியோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிறத கேட்கிறேன். குத்து மதிப்பா சொல்லுங்க, கேள்வி கேட்கிறேன்னு சொல்லக்கூடாது. எவ்வளவு ப்ளூ சாரி கேட்டிருக்கீங்க மேடம், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, உதாரணத்தை சொல்லுங்க. சொத்து மதிப்பு எத்தனை கோடியில சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களை தான் கேட்கிறேன். 1000, ரைட் சார். எவ்வளவு சார்? 2500 கோடி. உட்காருங்க சார். நீங்க எவ்வளவு சார்? என்னமோ சொல்லி வச்சது மாதிரி அடிக்கிறாரு. சொல்லு, அவர் வேற இல்ல, அவரே இல்லைன்னு சொல்ல முடியாது மேடம். உண்மையிலே 28,000. சார் சொன்னவரு தர்மபுரிக்காரு, ஒரு சர்வேயர், சொல்லக்கூடாது பேர், என்ன கவர்மெண்ட் சர்வெண்ட் அவங்க. 28,000 கோடி அப்படின்னா ஒரு கோடிக்கு ஒரு ஆளை நிப்பாட்டுங்க. ஒரு கோடிக்கு சார் 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 நோ 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 ஒரு கோடிக்கு ஒரு ஆள் நிப்பாட்டுங்க. அப்ப எத்தனை பேரை நிப்பாட்டணும் சொல்லுங்க சார்? 28 பேரையா? 28 கோடி மேடம், அது 28,000 கோடி. ஒரு கோடிக்கு ஒரு ஆளை நிப்பாட்டுங்க. அப்புறம் அதுக்கடுத்து ஒரு ஆள் நிப்பா, அப்படி வைக்க வேண்டாம். அது ஒரு பின்னாடி ஒரு 1000 பேரை நிப்பாட்டுங்க. எவ்வளவு ஆச்சு? 1000 கோடி. அதுக்கடுத்தது ஒரு 1000 கோடி. அப்படி போட்டா எவ்வளவு பேர் நிப்பாட்டணும்? எத்தனை ரோ? 28 ரோ பண்ணணும். அவரை கேக்கன்ஸா போடுறாரு. போட்டா கடைசியில் என்ன ஆகி போச்சு? கும்போணம் கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அதுல அவரை கழட்டி விட்டோன்னா அந்த ஜட்ஜி பிடிச்சி குதிரை என்ன அவரை கழட்டிங்கன்னு சொல்லி சேர்த்து விட்டுறாரு. அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கு. ஹைகோர்ட்ல இப்ப கழட்டி விட்டதாக இவர் சொல்றாரு. இப்பதான் தகவல் எனக்கு தெரியும். இப்ப அவரை எடுத்து திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. எந்த வழக்கு என்ன வரும் அப்படிங்கறத அவர் சொல்லுவார். மொத்தத்துல அவருடைய உரையாடலை கவனிங்க, ரெக்கமெண்ட் பண்ணல, கவனிங்க என்ன காரணம். அப்படி அவர் ஒரு வைணவர், நல்லா தெரியுமா? வைணவர்னா தெரியுதா உங்களுக்கு? பெருமாளை மட்டும்தான் கும்பிடுவாங்க, நம்மளால கும்பிட மாட்டாங்க. இருக்கட்டும், நம்ம பெருமாளையும் கும்பிடுவோம், அவையும் கும்பிடுவோம், முருகனை கும்பிடுவோம், எல்லாருக்கும். அவரு எடுக்கிற வைணவ இஷ்யூவை மட்டும் எடுக்கல, இந்து கோயில் எடுக்கிறார். இந்து கோயில்களை எடுத்து பலவித கோயில்கள்ல, கபாலீஸ்வரர் கோயில், அந்த கோயில், இந்த கோயில் எல்லாத்தையும், ஸ்ரீரங்கம் கோயில்ல அவர் கொஞ்சம் பெரிய ஒரு காவல்காரர் மாதிரி இருந்துகிட்டு, மெய்காப்பாளர் சொல்லுவாங்க, அந்த காலத்தை வெட்டுவாங்க. யாரா வந்த முதல்ல இறை கோயிலுக்கு எகேன்ஸ்ட் யார் வந்தாங்கன்னா அவங்க வெட்டணும். அதுதான் மெய்காப்பாளர் சொல்லுவாங்க. இப்ப இருக்க மெய்காப்பாளர் வாட்ச்மேனை சொல்றோம். இல்ல இல்ல, மெய்காப்பாளர் தஞ்சாவூர் பெரிய கோயில்ல தவறா சொல்லுவாங்கல்ல, ராஜராஜேஸ்வரம் கோயில், பிரகதீஸ்வரர் கோயில் சொல்லுவாங்க. அப்படிலாம் வார்த்தையே கிடையாது. ராஜராஜேஸ்வரம் கோயில். எல்லா தொல்லியல்ல வர்றவங்க யாரை கேட்டாலும் பெருவுடையார் கோயில்பாங்க. கவர்மெண்ட்லேயே எழுதுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுத போகும்போது அதில் பிரகதீஸ்வரர் கோயில் எழுதுறாங்க. அப்படி ஒரு வார்த்தை, ஒரு சின்ன எழுத்து கூட அந்த கோயிலில் என்டையர் கல்வெட்டுல கிடையவே கிடையாது. சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆனா பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு இல்லை. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில், இடையில அந்த பேர் வந்திருக்கு. ஆனா கல்வெட்டுல என்ன பேருங்கிறது யாருக்கும் தெரியாம இருக்கிறனால அதை சொல்ல வரேன். ராஜராஜேஸ்வரமுடைய மகாதேவர் பாக, அது பரமசாமி பாக. அந்த எதுக்கு சொல்ல வரேன்னா,
பல கோயில்களை அவர் எடுத்து சண்டை போட்டு அவரா வருவாரு. டிரைவர் அவருக்கு கிடையாது, அவருக்கு டிரைவர் இல்லை, அவரே தான் டிரைவர் ஓட்டுவார். கூடிய மட்டும் செருப்பு போட மாட்டார் நான் நினைக்கிறேன், செருப்பு போறதில்ல. மேச்சட்டை இல்லாம தான் கோர்ட்டுக்கு போவார், அது அவருடைய உடை. வைணவத்துல அவங்க எவ்வளவு கெட்டிக்காரத்தனமா ஆழ்ந்த இதுல இருக்கிறாங்களோ நம்ம அதே மாதிரி நம்மளும் இருக்கணும். உதாரணத்துக்காக சொல்றேன், எடுத்துக்காட்டா சொல்றேன். சோ சண்டை போடுறாரு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு ஆதரவு கொடுக்கணும். நம்ம ஆதரவு கொடுக்காம இருக்கக்கூடாது. யாரோ ஒருத்தர் பேசுறாரு, திருச்சியில பேசுறாரு, என்கிட்ட பேச போகும்போது சார் திருச்சியில ஒருத்தர் குடிமைக்காரர் இருக்காருல்ல சார் அப்படிதான் சொல்றாங்க. ஆள் வருது நிறைய, ஆனா அவருடைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான் நீங்க கொண்டாந்துருக்கோம். ஒரே ஒரு உதவி நான் சொல்ல வரேன். நீங்க முதல்ல உட்கார்ந்துருக்க மேடம் வயசானவங்க, நீங்க உங்களை தான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேரை ரெடி பண்ணிக்கிடுங்க மனசுக்குள்ள. மத்தியானம் சாப்பிட்டுட்டு எங்க சாப்பிடுறீங்களோ இங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போன பிறகு அந்த 10 பேர்கிட்ட இவருடைய பேரை நீங்க கம்யூனிகேட் பண்ணணும். 10 பேர். அதுக்கு பிறகு கோயிலுக்கு நீங்க போகும். செய்வீங்களா? சத்தியம். நீங்க இப்பயே நோட் புக்ல மனசுக்குள்ள எழுதிருங்க. 10 பேர் வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு அதிகப்படியா ஒரு 300 or 400 இருக்கலாம், 300 இருக்கலாம். நீங்க 300 பேர் 10 பேரை போட்டீங்கன்னா ஒரு 3000 பேருக்கு இன்னைக்கு இவருடைய தொண்டு என்னங்கிறது தெரியணும். தொண்டு அப்படிங்கிறது என்னன்னா எந்தவித பிரதிபலன் எதிர்பார்க்காம, எதையும் எதிர்பார்க்காம அவருடைய ரிமைண்டர் ஆஃப் த லைஃப், நான் வேலை பார்ப்பேன் அப்படின்ட்டு பெரிய ஏதோ நிறுவனத்தில் வேலை பார்த்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அமெரிக்காவில் வேலை பார்த்ததை விட்டுட்டு அவர் வந்து இங்கே சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கிறார். என்ன காரணம்னா, ஒன்று கோயிலில் இருக்கக்கூடிய பழைய முறைகள் எல்லாம் மாற்றிடக்கூடாது, தெய்வ விக்கிரங்களை எடுத்து இதை தூக்கி போட்டு அதை தூக்கி போட்டு மாட்டு பண வசதி இருக்கிறவங்க மட்டும் பெரிய சிவனடியார்களை வந்துட முடியாது. பெரிய பணக்காரங்க உள்ள வந்தா நாட்டாம பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய டேஞ்சர். நம்ம சொல்றோம் அறநிலைத்துறையை விரட்டுன்னு சொல்றோம், விரட்டிடுவாங்க, விரட்டி நம்ம ஜெயிச்சிருவோம். மாற்றங்கள் வரலாம், வந்த பிறகு இன்னொரு பெரிய குண்டு நம்மள்ட்ட இருக்கு. இதை யாரு பண்றது? ஒவ்வொரு ஆளும் யார் இதை பண்றது? அடுத்த பிரச்சனை, பெரிய பிரச்சனை வரும். அதை எப்படி பண்ற? மொத்தத்துல வீட்டுக்குள்ள ஒரு ஆள், யாரோ ஒரு ஆள், ஒரு வீடு இருக்கு, குடும்பத்துல வாழ்றாங்க, அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒரு தவறான எண்ணத்துல ஒரு ஆள் உள்ள குற்றவாளி வந்துட்டாருன்னா முதல்ல குற்றவாளியை அகற்றணும். அதுதான் குற்றவாளி. அகற்றதுக்கு முன்னாடியே அந்த குற்றவாளி வீட்டிலே வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணலாம், எந்த நீதிமன்றம் போடலாம், எப்போ போடலாம், இவர் யாரு, அதுக்கடுத்து என்ன செய்யலாம், இவருக்கு எத்தனை மாசத்துக்குள்ள பண்ணலாம், இல்ல ஆளை முடிச்சிடலாமா, இல்ல பண்ணலாமா, முதல்ல ஆளை என்ன செய்யணும், வெளியே ஏத்திக்கிட்டு தான் மற்ற பேச்சை பேசணும். இப்போ உங்கள்கிட்ட இதை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சார் ரைட்டு அறநிலையத்துறை வேணாம் போயிட்டோம், அதுக்கடுத்தது யாரு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கேள்விக்கு போக வேண்டாம், போன பிரச்சனை. இப்போ நம்மளால பதில் சொல்ல முடியாது, அது வேலை இல்லை. முதல்ல திருடனை வெளியேற்றணும், வெளியேற்றிட்டு அதுக்கு பிறகு நம்ம பேசிக்கிறலாம். மகாசபை அப்படி இப்படிலாம் இருக்கு, பெரிய பெரிய இப்ப நீங்களே இருக்கிறீங்க, முன்னாடி ஒரு 10 பேர் உட்காந்து இவங்க ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு மாவட்ட கோயில்கள் அவங்க பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று ஆண்டவன் நம்மளுக்கு வழி வைப்பாங்க. ஸோ அது இருக்கட்டும். அது மாதிரி இந்த கோயில்களுக்காக வேலை பார்க்கறதுல ரொம்ப முன்னோடியா இருக்கிறதுல அவரை நம்ம மனசுல கூட, அவருடைய பேர் முழு பேர் வந்து ரங்கராஜன் நரசிம்மன், ரங்கராஜன் நரசிம்மன். அவருடைய சொந்த ஊரே ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில் செட்டில் ஆனாரா என்னன்னு தெரியல, நங்கநல்லூர்ல மெட்ராஸ்ல வேற இருந்திருக்காங்க. ஸோ மறந்துட, உங்களுக்கு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா சார்? அவர் ஒரு யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். அதுக்கு எது பேர் இருக்கா சார்? நம்மளுடைய கோயில் அவர் டெம்பிள்ஸ்னு வச்சிருக்காரு, சிம்பிளா வச்சிருக்காரு, எல்லாருமே வச்சிருக்காங்க, அதை சொல்லுவாங்க. நான் ஒருத்தங்களை பத்தி நான் சொல்றேன், அவர் டெம்பிள், அதெல்லாம் பார்க்கும், நேரம் இருக்கப்ப பார்த்து அதை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிடுங்க. அவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்களும் இவ்வளவு நேரம் பேசுவார் சார், அவருக்கு இவ்வளவு நேரம் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நேரம், இவ்வளவு நேரம் உங்களை பத்தி பேசுவேன். இப்ப சாரோட அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா, ஒரு பிரச்சனைனா பொய் கேஸ் போடுவானுங்க போலீஸ்ல. நான் அந்த டிபார்ட்மெண்ட் 30 வருஷமா இருந்தது. அரசாங்கம் சொல்லிட்டா ஏதாவது ஒரு கேஸை போடுவாங்க, போட்டுக்கிட்டு எல்லாம் போட்டு 2 செக்ஷன் விட்டு போட்டோம். கீழே இருக்கல மிரட்டும் போது சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்களுக்கு அவங்களால முடியாது, ஏதா பண்ண முடியாதுனாலும் பிரச்சனை தான். பீடை பொய் கேஸ் போட்டு பீடை பேரம் பிள்ளை எல்லாம் ரோட்ல இருக்கும், வாய் வழியா எது வரக்கூடாது, அதெல்லாம் வரும். ஆனா அவங்க மேல இருக்கிறவங்க சொல்லிட்டு தப்பிக்க முடியாது, லீவை போட்டு ஓடணும், இல்லாட்டி வேலையை ரிசைன் பண்றதுதான் வேற வழி. பொய் கேஸ் போடவே கூடாது. ஆனா அப்படி எல்லாம் அவங்க மேல போட்டாங்களா சார்? ஒரு கேஸ் போட்டாங்க, ஒரு மேல ஒரு கேஸ், ஒன்று பொய் கேஸ் போட்டாங்க. டெம்பிளுக்குள்ள கோயிலுக்குள்ள அந்த அது ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே பண்ணி, அது எனக்கு உடனே தகவல் தெரியுது. மிட் நைட்ல காலையில எனக்கு சொல்றாரு, நல்ல வேலை ஒரு லாயரை போட்டு வச்சு தப்பிச்சோம், கோர்ட்ல வச்சு அவரை வெளியே எடுத்தோம். சத்தியமா பொய் கேஸ், தெய்வத்தின் சத்தியமா அது பொய் கேஸ்.
ஸோ இவங்களெல்லாம் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறதுனால, ஆளுகள்லாம் இருக்கிறதுனால நம்ம எப்படி அவருக்கு சப்போர்ட் கொடுக்கலாம்? ஆளாளுக்கு 100 ரூபா பணம் கொடுப்போமா? கொடுக்க மாட்டீங்க. 1 ரூபா கொடுப்போமா? 10 பைசா கொடுப்போமா? இதெல்லாம் 1000 ரூபா கொடுப்போமா? ஒண்ணுமே வேணான்றாரு அவரு. கொடுத்தா மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருவார். எப்படி அவரை சப்போர்ட் பண்ணலாம்? அவருக்கு ஒரு பிரச்சனை, எப்படி சப்போர்ட் பண்ற, எப்படி வெளியே காட்டலாம்? என்ன சார்? சார் அவருக்கு ஒன்று இது கொடுங்க சார், ஒரு ரேடியோ கொடுங்க மேடம், மைக்கு கொடுங்கப்பா. கருணாமூர்த்தி, கருணாகரன், நாங்க மைக் கொடுங்க, மைக் கொடுங்க அவருக்கு. எப்படின்னு சொல்லுங்க சார், அவர் எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? கூட நின்று அவருக்கு முழு சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கூட நின்று அவருக்கு முழு சப்போர்ட், ஆதரவு நம்ம தெரிவிக்கணும். ஆதரவுனா எப்படி சார்? கட்டி பிடிச்சிக்கிறதா? இல்ல சார், அவருக்கு முயற்சி எடுக்கணும். எதுக்கும் தாயங்க, நாங்க எல்லாம் அனைவரும் இருக்கிறோம், நீங்க எதுக்கும் தாய எந்த முயற்சி வேணாலும் எடுங்க அப்படின்னு சொல்லி. எப்படி கொடுப்பீங்க? எல்லாம் ஆதரவு தெரிவிங்க சார். கூட அவரோட சப்போர்ட். திருச்சியில அவர்கிட்ட பொய் கேஸ் போடுறாங்க, என்ன செய்வீங்க? இது பொய் கேஸ் அப்படின்னு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவரு கூட போய் அவருக்கு தெளிவு இல்லையா சார்? தெளிவு இல்லையே, கோச்சுக்கிடாம சொல்லுங்களேன். எப்படி பண்ணலாம்? நீங்க பண்ணலாமா சார்? அவனு கொடுங்க, இவர்கிட்ட கொடுங்க. இல்ல அது கொடுப்போம், உங்களுக்கு மைக் வரும், அப்ப சொல்லுங்க. இது எல்லாருக்கும் அதே தான் சார், உங்களுக்கு இல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும். சில பேர் ஆக்டிவா இருக்க மாட்டீங்க, மிச்சவங்களுக்கு, உங்களுக்கு ராஜசேகருக்குலாம் கண்டிப்பா வரும். அவருக்கு பழிச்சுனா உள்ள போய் உட்காந்து ஏதாவது கலவரம் பண்ணி போறாரு கோயிலுக்குள்ள, அவர் கண்டிப்பா அவரை போட்டு ஏதாவது தொந்தரவு பண்ணுவாங்க, நம்ம விடக்கூடாது, அவரை சப்போர்ட் கொடுங்க. அதுக்காக தான் சொல்லுவார் சார். எளிமையான ஒரு டிராஃப்ட் வித் சிக்னேச்சர் கேம்பெயினிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கு. அது சிஎம் வரைக்கும் உடனே ரீச் பண்றதை நான் பிராக்டிக்கலா பார்த்திருக்கேன் சார். சார் அது ஒரு மெசேஜ் கொடுக்கணும், சிக்னேச்சர் கேம்பெயின் சார். ஒரு சிம்பிளா 4 வரியில டிராஃப்ட ப்ரிப்பேர் பண்ணி ஒரே ஒரு கையெழுத்து இயக்கம். ரைட் சார், கையெழுத்து இயக்கம் தான் சார், ரொம்ப பிரமாதமா. ஒரு ஒரு வெளி ஸ்டேட்ல ஒரு முதல் மந்திரி இருக்காரு, அவர் பேசுறதே ஸ்டேட்ல வர மாட்டேங்குதே. முதல் மந்திரி, இன்னொரு ஆப்போசிட்ல ஒரு முதல் மந்திரி இருக்காரு, 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அந்த பட்ஜெட்டுக்கு. எத்தனையோ கோடி இருக்கு, இத்தனை லட்சம் கோடிக்கு பட்ஜெட் சண்டை போடுறாங்க. இவர் அவரை பேசுறாரு, அவரை பேசுறாரு, இவர் பேசுறத இவங்க கேட்கிறாங்க, அவர் பேசுறாரு. ஆனா அவர் பேசுறத அவங்களே கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றீங்க மெசேஜுக்கு? எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்தாள் சார். ஐயா, மாவட்டந்தோறும் மக்கள் சக்தியை ஒன்று திரட்டி தமிழகம் பூரா ஒருங்கிணைச்சு அவருக்கு பின்புலமா இருக்கலாம். ரொம்ப பிரமாதமா சொல்றாரு. ஆனா சார் பிராக்டிகலா வரப்போ இல்ல, பிராக்டிகலா வரப்போகும்போது சார் எபவுட் டர்ன் அப்படிம்பாங்க டக்குன்னு. பிரச்சனையா? ரைட் வர எபவுட் டர்ன், சாப்பாடுங்க ரைட் ஆயிடுச்சா, கோயிலுக்கு போயிட்டு வருவா, முற்றோதல் ஓதுங்க, ஓ ஈஸ்வரா முருகா அப்படி சொல்லி டக்குன்னு போய் படுக்க வேண்டியது. காப்பு நடக்குது, மனசளவுல நல்லா இருக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு. நடைமுறையில வருமா அப்படின்னா 100க்கு 50 லட்சம் மடங்கு நடக்காதுங்க தான் சொல்றேன். அதுக்கு அடுத்தது சார் எப்படித்தான் கொண்டு வர்றது சொல்லுங்க, நீங்க சொல்லி ஆகணும். உங்க வாயிலிருந்து வந்தா நல்லா இருக்கும். யார் யார் கேட்கிறாங்களோ கேளுங்க, சொல்லுங்க மேடம். சார் மைக்க கொடுங்க சார், கோச்சுக்கிடாம. மயிலாடுதுறைக்காரங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, அந்த அம்மா பேரு திருமதி விஜயலட்சுமி, எனக்கு அவங்கள தெரியும். என் போன்ல எல்லாம் அப்பப்ப குறைகள் எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க. சிவாய நம. நான் தான் இது செய்யல. சொல்லுங்க. சிவனடியார்களையும் முருக பக்தர்களையும் ஃபர்ஸ்ட் ஒன்றிணைக்கணும் சார். அவர் வைணவர், அவங்களையும் சேர்த்து இணைக்கணும். சொல்லவே இல்லையே நீங்க. அதாவது இப்பயே விடுறவங்க பிரச்சனை வரும்போது என்ன செய்வாங்க, எபவுட் நேரா பஸ் ஏறுங்க, திருப்பதிக்கு போயிட்டு போனா எங்க சொல்லுங்க. ஆன்மீகத்துல இருக்கிற இறைவனை வணங்குற அத்தனை அடியார்களையும் ஒன்றிணைக்கணும் சார். இருங்க, ஒன்று இணைக்கணுமா? சார் ஒரு 2-3 நாளைக்கு வந்து 4 கிலோமீட்டர் கயிறு வாங்கிட்டு வாங்க, எல்லாத்தையும் வச்சு கட்டிடுவோம் மேடம். அப்படி இல்ல சார், எப்படி ஒரு ஆளு குறைஞ்சது 5 பேரை இணைக்கணும்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். எனக்கு என்ன நம்மள இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறதா மேடம்? என்னன்னு சொல்லுங்க. கமா அந்த நம்ம ஒரு குழு ஏற்படுத்துறோம்ல சார், இப்ப ஒரு குழு இப்ப நம்ம ஏற்படுத்த போறோம்ல, அதுல எல்லாரையும் ஒன்றிணைக்கணும், எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம குழுவா அப்படியே சேர்ந்து சப்போர்ட். நல்லா சொல்றீங்க. இன்னைக்கு இங்க வந்திருக்கவங்க இருக்காங்கல்ல, கண்டிப்பா இன்னைக்கு வந்திருக்கோம், ரொம்ப பெரிய கூட்டம்லாம் இல்ல, 250 பேர் இருப்பாங்க. இந்த 250 பேருக்கும் குழு இன்னைக்கு ஈவினிங் மத்தியானத்துக்குள்ள உங்களால அமைக்க முடியுமா? இல்லையா, அதாவது இங்க வந்திருக்கவங்க அத்தனை பேரும் ஒரு ஆளு 5 பேரை நாங்க இன்னைக்கு இணைக்கிறோம்னு உறுதிமொழி எடுத்துக்கணும். அடிஷனலா சேர்க்கறீங்க மேடம். இப்ப உங்களே சேர்க்கறதே உங்களுக்கு பிரச்சனையா? இல்ல, இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்து சேர்க்கணும்னு சொல்றேன். இல்ல சேர்க்கணும் தான், ரைட், ஐடியா, நல்ல ஐடியா. நடக்குமா நடக்காதுன்னு நான் சொல்றேன், நடக்காது. நீங்க மத்தியானம் பாருங்க, ஆளுக்குள்ள போன்ல எல்லாரும் பேச்ச கேட்டுட்டு போயிடுவாங்க ஒழிய எல்லாம் ஒன்னா நின்னு ஷேர் பண்ணி கம்ப்ளீட்டா ஒரே குரூப்பா கொண்டு வருவோம்னு சொல்லுங்க. உங்கள்ட்ட 40 பேர் நின்னா பெரிய விஷயம். அதுக்கு அடுத்தது
சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வேணாம், சப்ஜெக்ட் வாங்க, டக்கு டைம் ஆயிடுச்சு. ஐயாவோட வீடியோ காணொளி அடியன் பார்த்திருக்கேனுங்க. இல்ல இங்க வந்து சார் இரு, என்ன பண்ணணும் டக்குன்னு சொல்லுங்க. இப்போ நாம வந்து எல்லாருமே வந்து தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறோங்க. நான் இந்து, சைவர்கள், வைணவர்கள், அந்த உணர்வை மாத்தி நாம எல்லாம் இந்துக்கள்ங்கிறது உணர்வுக்கு ரொம்ப முக்கியம் தானே. தேரி எல்லாம் வேண்டாம், அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். எப்படி கொடுத்தா நடைமுறையில வரும்? வியாக்கியானம் அவருடைய உணர்வை நாம முதல்ல உணர்ந்துக்கணுங்க. நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். எந்த உணர்வோட முதல்ல உங்க குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க? 300 பேர் இருக்காங்க. 300 பேரை உணர வைக்கிறதே பெரிய பிரச்சனை உங்களுக்கு. அதுதான் சொல்லி 3000 பேரை பண்றது எப்படி? 3000 கோடி, நான் சொல்ல 3 கோடி மக்கள் வருது, ரைட்? அதுக்கு வேற யார் ஐடியா சார்? உணர்வுகளை நான் ஒத்துக்கிறேன் சார், பெரிய மனுஷங்க நீங்க. எப்படி கொண்டாட போறீங்க? எல்லாருக்கும் தெரியும், சொல்லுங்க சார். எப்படி தெரியணும்? ஒரே நாளுக்கு தெரியணும். ரங்கராஜன் சார் மேலே, சக்திவேல் சார் மேலேயோ, முதல்ல இருக்கிற மேல ஏதோ ஒரு பொய் கேஸ் போட்டாங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா தெரியணும். எப்படி பண்ணணும்? வெரி ஓபன் ஸ்டேட்மெண்ட். we have no ideas, please. உங்களுக்கு ஐடியா இல்ல, அது ஒரு பிராக்டிகலா. திருப்பி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சார், சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டாரு. என்டி இல்லையா? இந்த அங்க இருக்காரு சார் பின்னாடி, கொஞ்சம் கோச்சிக்காம சார். அங்க ஒரே ஒரு இது மட்டும் சார், சோஷியல் மீடியா இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு சார். அவர் யூடியூப்ல எல்லாம் இருக்காங்க, நாங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ். சொல்றது புரிய மாட்டேங்குது. சோஷியல் மீடியா ஆக்டிவ் தான் சார், அவர் மீடியா ஆக்டிவ் தான். அவரை தெரியலையே இங்க 2-3 வருஷமா இல்ல 10 வருஷமா சண்டை போடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க, நான் ஏத்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. அவர்கிட்ட சோஷியல், அவரே ஒரு யூடியூப் வச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா நான் எங்க போறது? எனக்கு வேண்டியது நாளைக்கு, இன்னைக்கு முடிவு எடுத்தா நாளைக்கு ஆளை ஜெயிக்கணும். கஷ்டம். நைட்டு கல்யாணம், விடிய காலைல குழந்தை பிறக்க முடியுமா? முடியாது. ஆனா ஒர்க் பண்ணணும். ஆனா வெயிட் என்னன்னா, அந்த மாதிரி எஃபெக்டிவா ஏதாவது சஜஷன் உங்கள்ட்ட இருந்து வருமான்னு கேட்கிறேன். இல்லாட்டி வழக்கம் போல எல்லா மீட்டிங்ல பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, பெரிய வியாக்கியானமா பேசுவோம். பாத்திருக்கீங்களா? இப்ப நீனே கேட்டா நான் வியாக்கியானம் பேசல, உங்கள்ட்ட எதிர்பார்த்துட்டு தான் டைம் ஆயிட்டு இருக்கு. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார் சீக்கிரம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வேணாம் சார், சொல்லுங்க சார். ஐயா இப்போ வந்து நம்ம ஆன்மீக பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நம்ம ஆன்மீக பக்தர்கள் பிரச்சனை இல்ல, நல்லா கவனிக்கணும். சரிங்க. பக்தர்கள் ஐயா 5 கோடி மக்கள் இருக்காங்க, அவங்க பிரச்சனையை பார்த்துக்கிட்டு ஆண்டவர் இருக்காரு. இயக்க தலைவர்களுக்கு மேடம் ஒரு ஆளு இயக்கம் வச்சிருக்காங்க, 500 பேர். அந்த அம்மா சொல்லிருக்காங்க 300 பேர். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்கள நம்ம காப்பாத்தி ஆகணும். காப்பாத்தா எப்படி பண்ணலாம்? ஒரே நாள் ஒரு நெருக்கடி பண்ணணும். ஒரே நாள் ஒரே நெருக்கடி. அந்தந்த மாவட்டங்களுக்கு முன்னாடி அந்தந்த பகுதியில எல்லா அனைத்து மக்களும், ஆன்மீக மக்கள் அனைத்து மக்களும் வரணும். வந்து முற்றியிட்டு, கலெக்டர் முற்றியிட்டு, பொய் கேஸ் எங்க மேல என்ன போடுவீங்க, சட்டம் எங்களுக்கும் தெரியும், நாங்க சட்டத்தை சந்திக்கிறதுக்கு தயார் அப்படின்னு நம்ம ஒன்றிணைந்து கொடி பிடித்துவால் எல்லாரும் ஆஃப் ஆயிருவாங்க. நல்லா இருக்கும். நீங்க வருவீங்களா? கண்டிப்பா நான் வருவேன் சாமி. பிரச்சனை நீங்க வர மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு டவுட். இல்ல நான் வந்து கோச்சிக்காதீங்க ஐயா. எதுக்காக கேக்குறேன்னா, பேசுவாங்க, எல்லாரும் பேசிடுவாங்க. நான் எல்லாம் பழுத்த கிளவை ஃபீல்டுல 30 வருஷமா நான் போலீஸ்ல கடந்து வந்திருக்கேன். பிரச்சனைன்னு வரப்போகும்போது அந்த வார்த்தை தான் அபவுட் டர்ன். எப்படி அபவுட்னா சர்ன்னு திரும்பி நேர மார்ச்சிட்டு ஹவுஸ் வீட்டுக்கு நேரா போயிரு. இது நக்கலுக்கு சொல்லல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் வீட்டுல வேலை இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கு வேலை இருக்கு. முற்றுகை பண்ணணும்னா சாப்பாடை எடுத்துக்கிட்டு மத்தியானம் பிள்ளைகளை அனுப்பணும், வயசானவங்களுக்கு பேரனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், சேர்த்துட்டு மருமக கஞ்சி ஊத்தணும், கஞ்சி காஞ்ச கஞ்சியா நல்ல கஞ்சியா அது தெரியாது, சாப்பிட்டுக்கிட்டு திருப்பி என்ன செய்யணும், இந்த மூமெண்ட்டுக்கு வரணும். வரப்போகும்போதே வெயில் அதிகமா இருக்கும், மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவீங்க, உங்களை ஆஸ்பத்திரி துடுவாங்க. உங்க மகனும் மருமகளும் வந்து உங்களை மானாங்கண்டியா சத்தம் போடுவாங்க, காலை வச்சுட்டு ஒரு வாரம் வீட்டுல உட்காந்து அந்த கிளவம்பாங்க. இதெல்லாம் நடக்குது. நல்ல தியரி நீங்க சொல்றது, நடைமுறையில வருமானா எனக்கு பொறுத்தவரை என்னோட வெரி வெரி சாரி சாய்பா. நெக்ஸ்ட் சார், நல்ல ஐடியாவோட தான் இருக்கும். நாளைக்கு காலையில் நெருக்கடி, பெரிய சமாச்சாரம். வேற சொல்லுங்க சார் சீக்கிரம். வேற யாரு இருக்கா? மேடையில் இருக்கிறவங்களே சொல்லுங்க சார் சீக்கிரம் சார். வணக்கம்லாம் வேணாம், பாயிண்ட்டுக்கு வாங்க சார். இப்போ சேர்ந்து இருக்கிற நம்ம உறுப்பினர் ஆன்மீக அன்பர்களை அனைத்து ஒரு செகண்ட், நான் நேரத்தை பொழுதுபோக்கல. ஏன்னா உண்மையான கேள்வியை கேட்கிறோம், உண்மையான பிரச்சனை. நம்மளே ஏமாத்த முடியாது இதுல, புரியுதா உங்களுக்கு? பாடல்கள் பாடுறதும் சாமியை கும்பிடுறதும் ஐதீகம் இதெல்லாம் பெரிய விஷயம். இது நடைமுறையில ஃபீல்டுல வேலை பார்க்கக்கூடிய போராளிகள் சொல்லி அதாவது கண்டவங்க எல்லாம் பேசிடுங்க. இது போராளி இல்லை, நம்ம அந்த சண்டை இறைவனுக்காக பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு அடிகளார்கள். இவங்க எல்லாம் பெரிய மகான் மாதிரி சொல்லலாம். இவங்க மாதிரி ஆளுகளை நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணா அவங்க இந்த விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா சார்? மொத்தம் எத்தனை கேஸ் போட்டிருக்கீங்க சார்? மொத்தம் எத்தனை கேஸ் போட்டிருக்கீங்க?
200 பிளஸ் 200 சொச்சம் கேஸ் அவர் போட்டிருக்கார். கோர்ட்ல 200 கேஸ்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள் ஒரு ஓடும். சார் சார் வேணாம் சார், சார் தயவுசெய்து வேணாம் சார். வயசானவங்க அவர் ஒரு சாதாரண ஆள் சார். பாம்பன் கோயில்ல எவ்வளோ வருஷம் வேலை பார்த்தவர். 10 பைசா காசு இல்லாம இருக்கக்கூடிய அனைத்து இவரை திடீர்னு பாக்குறேன். இது நம்ம திருவான்மையூர்ல இருக்க பாம்பன் கோயில்ல இருக்கக்கூடிய எல்லா நைட்டு சாப்பாடு எல்லாம் இதெல்லாம் போட்டு போயிடுவாங்க எல்லாரும். அம்புட்டியும் மெனக்கட்டு காலையில குளிச்சுட்டு விடிய காலையில 5:30 மணிக்கு எடுத்தாருன்னா அந்த தள்ளு வண்டியில நான் எவ்வளோ நான் பார்ப்பேன். அங்கேயே கிடப்பாரு. அவருக்கு எந்த சம்பளம் கிடையாது. அங்க இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு செய்வார். இன்னைக்கு ரொம்ப நாள் அந்த கோயிலை விட்டு அவங்கள போக சொல்லிட்டாங்க. ஆளை பார்க்க முடியல. திடீர்னு பார்த்தா இங்க அவர் இருக்கார். அவரை பத்தி சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். அவர் சிதம்பரத்துக்காரன் நான் நினைக்கிறேன். பேர் என்னன்னு தெரியல. ரைட் சார், சொல்லுங்க சார். அன்பர்கள் அனைவரும் முன்னாடி இப்ப இந்த பிரச்சனைக்காக ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு முன்னாடி இருந்து நம்ம இந்த விஷயத்தை வருங்காலத்துல ஐயா கூட இருக்கக்கூடிய விஷயத்தை செய்ய முடியும். சொல்லாதீங்க, நான் நக்கல் பண்றேன்னு சொல்லல, தப்பா எடுத்துக்கிறேன்னு சொல்றேன். ஒருங்கிணைத்துல என்ன ஒருங்கிணைதான் நான் கண்டுபிடிச்சிக்கிறதா. நம்ம கடந்த காலத்துல திருச்செந்தூர் முருகன் குடும்பம் சொல்லி ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை 10 வருடமா நாங்க வழிநடத்தி செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக. அந்த அமைப்பின் மூலியமா இப்ப நம்ம சொல்றீங்க நல்லா சொல்லிருக்கீங்க. அதே கோயில்ல மயில திருநாங்களா இல்லையா சார்? எங்கள்கிட்ட நீங்க மாட்டிக்கிடுவீங்க. நான் இவரெல்லாம் பெரிய பெரிய ஜெயண்ட் பிசாசு மாதிரி இவங்கள்ட்ட மற்ற ஆள்கள்ட்ட பேசுறது மாதிரி நம்ம உங்களை சேலஞ்ச் பண்ணல சார். மயில திருநாங்க, மயில் மண்டை உடைஞ்சு போச்சு. உடைக்கிறது திருடம் போவது உடைச்சிருக்கு. அதை எடுத்துட்டு போயிடுறாங்க. புது மயில் செய்யறாங்க. செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? கமான், செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் ஆகும். அது வரைக்கும் இதை ஒழிச்சு வச்சிருக்காங்க. அப்ப செய்யறது எப்படி செய்யறாங்கன்னா, ஏற்கனவே மாத்துறதுக்கு ஐடியா செய்யறாங்க. மாத்த போகும்போது கழுத்து உடைஞ்சு போகுது. அப்ப வெளியே எடுத்துட்டு போகும்போது என்ன செய்றாங்க? சிசிடிவி கேமரா இரவுல ஆஃப் பண்றாங்க. டியூட்டி போடுறால தெரிஞ்ச ஆளுகளை டியூட்டிக்கு போடுறாங்க. இது நடந்தது. அந்த கேஸை நாங்க போட்டா அங்க இருக்க லோக்கல் இன்ஸ்பெக்டர் போட மாட்டேங்கிறான். கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்துருது, போட வேணாம், கொஞ்சம் பாத்துக்கலாம், அது தெஃப்ட்ல வருது, திருடு வராது அப்படி சொல்லி போடுறாங்க. ஹைகோர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் அதுக்கு சண்டை போட்டு வருது. கடைசி வரைக்கும் நான் போற வரைக்கும் அந்த கேஸை அவங்க போடாம அந்த நீதிமன்றமே அந்த சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு கேக்குது. அவன் கோர்ட்ல ஏறி சொல்றான். அது என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்பெல்லாம் நீங்க பிராக்டிகலா 1000 பேர் வரீங்க சார். 1000 பேர் சாமி கும்பிட வருவாங்க. 1000 பேர் முற்றோதல் பண்றதுக்கு வருவாங்க. ஐயோ நல்லா கும்பிடுவாங்க. கூட்டத்தெல்லாம் காப்பிடுவாங்க. பிரச்சனை திருச்செந்தூர் கோயில்ல எத்தனை வருஷமோ தெரியல அந்த மயிலோட தலை உடையுதுன்னா சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையா? சொல்லுங்க சார். சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையா? பெரிய பிரச்சனை தாங்க. பெரிய பிரச்சனைங்கிறது இதுக்கே சத்தம் போறதுக்கே 300 பேர்ல ஆளை காணோம். 30 பேர் தான் பேசுறாங்க. எப்படி கூட்டுறது? இதனாலதான் சீரழிகிறோம் நம்ம. இப்போ உங்களுக்கு எடுத்தே காட்டுறேன். இதுதான் பிரச்சனை. ஒத்துமைங்கும் போது என்ன ஒத்துமை எங்கேருந்து வருதுன்னு தெரியல. சொல்லிடுறோம், இப்படியாக்க அப்படியாக்க அப்படியா நான் வந்துடுறோம். நீங்க உங்க ஆர்வத்துல நீங்க சொல்லளவுல இல்லாம அதை செயல்பாட்டுல நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க ஐயா. கடந்த காலத்துல நல்லா செய்றீங்க சார். சத்தியம் நல்ல ரொம்ப உங்களுக்கு வணக்கம் சொல்றேன். நான் சொல்றேன் கோயிலுக்கு பிராக்டிகலா ஒரு பிரச்சனையை சொல்றேன். உண்மையிலே தலை உடைஞ்சு போச்சு. மயில மாத்தினாங்களா மாத்தலையான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல. இன்ன வரைக்கும் மாத்திட்டாங்களா மாத்தலையா? மாத்த போகும்போது உடைஞ்ச சிலை எங்க இருக்கு? திருச்செந்தூர் கோயில்ல முருகனுடைய மூலவர் 3 இருக்கும். மெயின்ல இருக்கிறது ஓரத்தில் இருக்க சொல்லல. நீங்க ஏதோ சொல்றீங்க உள்ள. இப்போ எதுனா இதுக்கு மேல அதிகமா வேண்டாம். பிரச்சனை என்னன்னா நம்மளால எப்படி செய்யறதுன்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ ஒத்துக்கிடமா? எப்படி என்னமோ சொல்றாரு. என்ன சார்? கொடுங்க சார், சீக்கிரம் சொல்லுங்க சார். எல்லாம் ஒன்னா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சொல்லுங்க ஐயா. எல்லாருக்கும் விஷயம் தெரியல எங்களுக்கு. ஆனா நீங்க ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறீங்கிறது மட்டும் என் மனசுக்கு தெரியுது. அதனால அதை சொன்னாலே எல்லாரும் அதை நம்ம பயன்படுத்தி அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஓவரா டயத்தை எடுத்துக்கிட்டே இருக்க. என்ன வாயில சொல்லியா நீ அப்படின்னு நேரம் நம்மள பிடிக்கிறார். ரைட், நான் சொல்லிடுறேன் சார். ஆனா நீங்க போகும்போது பார்க்கணும், நல்ல கருத்துக்களை நம்ம முன் வைக்கல இவங்களுக்கு முன்னாடி அப்படிங்க. நீ முதல்ல ஒத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் அக்செப்ட் இட். ஐயா வணக்கங்க. வணக்கம். என்னங்க ஐயா? நானுங்க. சொல்லுங்க சார். ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று, ஆன்மீக அன்பர்கள் ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று ஓபன் பண்ணி அதுல எல்லாத்தையும் ஆல்பமா ஆண்ட்ராய்டு ஆப்புங்க. ஆண்ட்ராய்டு ஆப் மொபைல் எல்லா பேருக்கு போன் இருக்கு. ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று ஆன்மீக அன்பர்கள் ஒருங்கிணைப்புன்னு சொல்லி ஒரு ஆப் ஓபன் பண்ணி அதுல ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு 5 பேரா சேர்த்தோம்னா
சார் மைக்கை கொடுங்க. மேடம் நீங்க சேர்ல உட்காருங்க, சேர் போட்டு உட்காருங்க, பெஞ்சில் உட்காருங்க. நீங்க சேர் போடுங்க, சார் வலிக்கு 2 சேர் போடுங்க சார், கோச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த ஒருங்கிணைப்புன்னு சொல்றீங்க. ஒருங்கிணைக்கிறது வந்து எல்லாருமே அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒருங்கிணைக்குது. ஐயா கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஒரு நியாயத்துக்காக போராடும் பொழுது அவர் மீது பொய் வழக்கு போடுறாங்க. சார் நியாயம் இல்ல சார், கோயில் சம்பந்தப்பட்டது. கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக போராடும் பொழுது அவர் மீது பொய் வழக்கு போடுறாங்க, காவல்துறையில பதிவு பண்றாங்க. பொய் வழக்குன்னா அரஸ்டே பண்றாங்கன்னு வச்சுக்கிட்டீங்க. அப்போ அந்த வழக்குக்கு அவருக்கு நாம எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கலாங்கிறது தான் கேள்வி. எனக்கு ஒத்துழைப்பு இல்ல சார். அரச மிரட்டுறது எப்படி? அரச நிப்பாட்டு தம்பிக்க வைக்கணும். பொய் கேஸ் போடுற போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லாம 50 பேரை தம்பித்து நிக்கணும். அதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லுங்க சார். இது ஒரு கேளிக்கையா கூட இருக்கும் உங்களுக்கு, ஆனா அதுல ஒரு கருத்து இருக்கும். நம்ம ஒரு சினிமாவில் ஒரு கதை பார்த்துருப்போம். ஒரு அக்யூஸ்ட் ஒருத்தரை அடிச்சு கொலை பண்ணிடுவான், அவன் இறந்து கிடப்பார். அந்த அடிச்சவன் ரவுடி, அவன் நின்றுகிட்டு இருப்பான். அடிப்பட்டவன் ரவுடி, அடிச்சவரு ஒரு ஹீரோ. அவர் 2 அந்த சுத்தி கும்பல் எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து காவல்துறை அங்கிருந்து இவனை யாரு கொன்னான்னு கேட்பாங்க. அவன் உண்மையிலேயே சாக வேண்டியவன் தான். அப்போ யாருமே சொல்லாத சைலண்டா இருப்பாங்க. அப்போ அங்க ஒரு சின்ன குழந்தை சொல்லும், நான் தான் அவனை கொன்னேன்னு. உடனே இன்னொரு வயசானவர் சொல்லுவார், நான் தான் இவரை கொன்னேன்னு. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, நான் தான் இவரை கொன்னேன்னு. அப்போ அங்க இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டமும் சொன்னோம், நாங்க தான் இவரை கொன்னோம் அப்படிங்கும் பொழுது, அப்போ அந்த காவல்துறை யார் மேல வழக்கு போடும்? யார் மேலேயும் வழக்கு போடாது. அந்த ஒருங்கிணைப்பு தான் வேணும்னு ஐயா சொல்ல வர்றாரு. அப்படின்னு ஒருத்தர் மேல ஒரு வழக்கு, பொய் வழக்கு வருதுங்கும் பொழுது நாம் அனைவரும் குரல் கொடுத்தாதான் நாங்க ஒருங்கிணைக்கிறோம், நாங்க ஒன்னா சேரணும், அதெல்லாம் சொல்லு வார்த்தை அளவுல தான் இருக்கு. அதுதான் அந்த ஒருங்கிணைப்பு நம்ம எல்லாருக்கும் வரணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனா இதை வச்சு ஸ்டேட் பயப்படுமா? ஸ்டேட் கவர்மெண்ட் பயப்படுமா? யாரையோ ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணாத விட கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் யாரும் பண்ண மாட்டாங்க. நான் இதுக்கு வர்றேன். இது ஒத்துக்கிறீங்களான்னு பாருங்க. முதல்ல மேடல் இருக்க ஒத்துக்கிறீங்களான்னு பாக்குறீங்க. உதாரணத்துக்கு கடைசியில் இருக்கிறவங்களுக்கு பத்திர எக்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு. எக்ஸ்னா பேர் சொல்லாம சொல்றதுக்கா எக்ஸ்ன்னு சொல்றோம். தனிப்பட்ட முறையில் சொன்னா வருத்தப்படுவாங்க. அவங்க மேல பொய் கேஸ் போடுறாங்க. அவர் ஆன்மீகத்துல இருக்கிறாருன்னா சத்தியமா இருக்கிறாரு. ஆன்மீகத்துல இருக்க எல்லாருமே கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? சில பேர் நம்மளே ஒரு இதுக்கு அட்வைசரா போயிட்டே இருக்கிறேன். அதுல ஏதோ ஒரு அட்வைசர், ஏதோ ஒரு அந்த இயக்கம் என்னன்னு தெரியல, அதுல பார்த்தா கையெழுத்து போடுறதுக்கு கார்டுக்கு ஆசைப்படுறாங்க எல்லாரும், ஐடி கார்டு. அதுக்காக இந்த வாட்டி ஐடி கார்டு எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னா. இப்போ ஐடி கார்டுக்காக 100 ரூபா பணம் வாங்குற, 80,000 ரூபா வாங்குற ஒரு மாவட்டத்தில். எவ்வளவு ரூபா சொல்லுங்க சார்? எவ்வளோ? 80,000. ரங்கராஜன் சார் அதை கவனிங்க. 80,000 ரூபா வாங்குறாங்க. அந்த இயக்கத்துல ஒரு ஆளு கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருக்கிறான், கான்ஸ்டபிளா ஏடோ ஒருத்தர் இருக்கிறான், வேலை பார்க்கறான். அவன் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்துகிட்டு இதுல இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும். 80,000 ரூபா வாங்குறாங்க. வாங்கிட்டு தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட், ட்ரஸ்ட்னு ஒன்று வச்சிருந்தா அதுல போடுறதா, தன்னுடைய சொந்த பேங்க் அக்கௌண்ட்ல போடுறது நல்லதா? ட்ரஸ்ட்ல தான் போடணும். சொந்த இதுல போட்டா அதுக்கு பேரு மிஸ்அப்ரோப்ரியேஷன், கையாடல் தான் சொல்லுவாங்க. 80,000 ரூபாய் போட்டு அன்னைக்கு ஒரே செகண்ட்ல வெளியே வந்ததுதான் நானும் சாரும். சோ இதெல்லாம் சில பேர்லாம் தப்பு பண்ணிடுறாங்க. ஆனா எதுக்கு வாங்கின? சில பேர் என்ன செய்யறாங்க, 80,000 அவர் கணக்குல தானே வச்சிருக்காரு, செலவழிக்க தானே போறாரு. சார் பேனா மேடம் இருக்காங்க, ஒரு கையெழுத்து போட போறேன், அவசரம், நான் போலீஸ் ஆஃபீஸர் இல்ல, அரசாங்க ஊழியர், பேனா கொஞ்சம் கொடுங்க சார் சொல்லி வாங்கி டக்குன்னு கையெழுத்து போடுறேன். அந்த பேனாவோட 5,050 ரூபா இல்ல, 20 ரூபா தான். பையில வச்சுட்டு அப்படியே போயிடுறேன். அந்த மாதிரி என்ன செய்றாங்க, போலீஸ் ஆஃபீஸர் அவட்ட போயிட்டா மண்டியிட விட்டுரு. அது கையாடாது, நேர்மைக்கு எதிரான செயல் அது. ஸோ இதை தான் நம்ம கையில வச்சுக்கிட்டு தான் பேசணும். அந்த மாதிரி இருக்க போகும்போது நான் என்ன சொல்றேன்னா, நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனா மொத்தத்துல நல்லவங்களை மட்டும் உங்களுக்கு அடையாளம் காட்டுறோம். இப்போ ரங்கராஜன் இருக்காரு அப்படின்னா நான் அவருக்காக கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 100 கையெழுத்து போடுவேன். ஆலயம் காப்போம்ல இருக்கிறாரு, அவருக்கு கிட்டத்தட்ட நான் அவருக்கு ஒரு 100 கையெழுத்து போடுவேன். இன்னொருத்தர் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு டெம்பிள் ப்ரொடெக்ஷன், டிஆர் ரமேஷ்னு சொல்லி டிவில எல்லாம் பார்க்கறதுக்கு என்ன தேர்தல் வர்றாரு, அவருக்கும் நான் கையெழுத்து போடுவேன். சண்டை போடுறாங்க. நீங்க கவலைப்பட, நீங்க ஒரு நாளைக்கு ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா தான் தெரிய வரும். ஏற உங்களால முடியாது, முட்டி வலிக்கும். ஈஸியா சாமி கும்பிட்டுடலாம், ஈஸியா கோயிலுக்கு போயிடலாம். அங்க பயந்துக்கிட்டு உள்ள போகும்போது எங்க பார்த்தாலும் கருப்பு சட்டையா இருக்கும். அதுக்குள்ள மீறி உள்ள போறதுக்குள்ள படுற அவஸ்தை. இது போறதா இருந்தா மதுரைக்கு நீங்க கார்ல போகணும், இல்லாட்டி பஸ்ல போகணும், இல்லாட்டி நடந்தா போக முடியும். இதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. பிராக்டிக்கலா உண்மையிலே பெரிய பிரச்சனை அவங்களுக்கு.
சண்டை போடுறது ஈஸியா சொல்லிடலாம். அவர் கோர்ட்ல கேஸ் போடுறாருன்னா அப்படியே கோர்ட்ல கேஸ் அப்படி போயிடுவாங்க. நோ நோ நோ. நாங்க வேலை பார்த்தவன் ஹைகோர்ட்டுக்கு நான் ஏறேன். எனக்கு அரசாங்கத்துல வேண்டிய வண்டி இண்டியெல்லாம் இருந்தனால நான் அடிச்சு கிடிச்சு பண்ண உழைப்பு மட்டும்தான் எனக்கு. ஆனா அவங்களாம் சொந்த இதுல வந்தா அவங்கள காப்பாத்தலைன்னா நம்ம கோயிலை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சத்தியமா கோயிலை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆலயம் காப்பம்ல இருக்கிறாரு அவர் மிஸ்டர் ரமணன். அவருக்கு 72 வயசு. அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் விட்டுட்டு வெளியே வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா தகவல்களை நிறைய சேகரிப்பார். இப்போ இடையில ஒரு வாட்டி மெட்ராஸ்ல முந்தானத்துக்கு நான் 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் மெட்ராஸ்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம். பட்டுக்கோட்டையில் 2 வாரத்துக்கு முன்னாடி போய் பட்டுக்கோட்டையில் நாடிமுத்தி அம்மன் கோயிலில் ஒரு ரிப்போர்ட்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். தஞ்சாவூர்ல வசிஷ்டீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயில் சமாச்சாரம் நாங்கள் 2 பேர் ரிப்போர்ட் கொடுக்குறோம். அவர் ஒரு ரிப்போர்ட்டு, நான் ஒரு ரிப்போர்ட்னா எப்படி ரிப்போர்ட்னா என்னன்னா கேஸ் வரும்போது நான் முதல்ல போய் அந்த கூண்டில் நிற்பேன். சாட்சி கூண்டில் நம்பர் 1 சாட்சி PW1 என்னைய தான் விட்டு கொதருவாங்க. கேள்வியெல்லாம் கேட்பாங்க. பொய் கேஸ் கொடுத்துருக்கேன்னு பாங்க. இதெல்லாம் பார்க்கும். உங்களை இதுக்கு நாங்கள் இழுக்கவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடணும். வேற இயக்கங்கள் என்ன செய்வாங்க, சார் ஐயா கேஸ் போடுறதுக்காக இருக்கிறான்னு சொல்லி எல்லாம் எபோட்டன் ஓடுங்கன்றாங்க. அது மாதிரி கேள்விப்பட்டேன் நான். அதுக்காக தான் மேடம் சிவலட்சுமி என்னைக்கு அவங்களுடைய நிறுவனத்தை முன்னிலைப்படுத்தவே கிடையாது. அவங்க ஒண்ணும் இல்லை. அவங்க என்ன செய்றாங்க, 50 பேர் இணைக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் உள்ள இணைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இன்னொரு 10 மடங்கு ஆள்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வரல. அப்ப வரல அப்படின்னா வர வைக்க நம்மளால முடியலன்னா ஒற்றுமை நம்மளுக்கு இல்லைன்னு அர்த்தம். இவங்களையே நம்மளை கொண்டு வர முடியலன்னா என்னன்னு உங்கள்கிட்ட தான் நான் கேட்டா தான் முடியும். பிராக்டிக்கலா நீங்க தான் சொல்லுவீங்க. அதுக்காக தான் கேட்கணும். இப்ப எனக்கு என்ன ஒரு கருத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அம்மாட்ட சொன்னேன், இந்த அம்மாட்ட நீங்க விட்டுட்டீங்க, வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன செய்வீங்க, 2 அடிக்கு அகலத்துக்கு ஒரு 5 அடி அழகு ஒரு கருப்பு கலர் கொடி வாங்கி வச்சுக்கிடுங்கன்னு சொன்ன. நம்ம உங்களுக்கு ஒரு கம்பு ஒன்று வாங்கி வச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன். என்னன்னா நீங்க எங்கேயும் போக வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். தகவல் வந்துச்சு அப்படின்னா கொடியை கட்டிட வேண்டியது. உதாரணத்துக்கு நல்லா கவனிங்களேன். நாளைக்கு காலையில இந்த ஆன்மீகத்தில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாம் கம்யூனிகேஷன்ல தொடர்புல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு மேட்ரு. இன்னார் ஆள் மேல எக்ஸ் மேல பொய் கேஸ போடுறாங்க, அடிச்சு விட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு தப்பு பண்ணி செய்ய போறாங்க, இன்னைக்கு கேஸ போட்டிருக்காங்க, நாளைக்கு அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு, ஹைகோர்ட்டுக்கு அவருக்கு பெயிலுக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அதை தடுக்கிறதா இருந்தா நம்ம அவங்களுக்கு ரெஸ்க் நம்ம போக முடியாது. செலவு இல்லை பணம். அப்ப வீட்டுல தகவல் போது உதாரணத்துக்கு ஒரு 2 கோடி கருப்பு கொடி பறக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே 2 கோடி கருப்பு கொடி. என்னன்னா மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் போட்டு டிவி பார்க்கும் போது நீங்க பாக்குறீங்க, கலந்துக்கும் போது இன்னாராலும் மாதிரி போட்டிருக்காங்க கருப்பு கொடியை வைனா, டிவிக்காரங்க அந்த கருப்பு கொடியை போட்டோ எடுத்து போடுவாங்களா போட மாட்டாங்க. 2 கோடி மக்கள் 3 கோடி போட்டா என்ன ஆகும்? அந்த பொள்ளாச்சி ஃபுல்லாவே கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் வீட்டுல கருப்பு கொடி இருக்குன்னா கண்ணை உறுத்துமா உறுத்தாதா? வேற எங்கேயுமே நீங்க போக வேண்டாம். உங்களுடைய எதிர்ப்பு, உங்களுடைய வெறுப்பு அதன் மூலம் காட்டலாமா காட்ட முடியாதா? உட்கார்ந்த இடத்துல காட்டுறது. 2 செலவு, ஒன்று கம்பு ஒன்று வாங்கணும். அது கம்பு இல்லைன்னா பழைய கம்பு ஏதாவது இருக்கும். கருப்பு கலர் இதை வாங்கணும். வேற ஏதாவது கருப்பு சம்பந்தப்பட்ட துண்டு விண்டு இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்க உங்களுடைய பிரச்சனையை இன்னொருத்தவங்களுடைய கவனத்துக்கு இழுக்கணும். அது அரசு. அப்ப டிவி ஃபுல்லா காட்டுவாங்க. பொள்ளாச்சியில பாத்துங்க 5 லட்சம் வீட்டுல கருப்பு கொடி. இல்ல நான் போயிடல, அது முடிச்சிடறேன். இது இல்ல இது இன்னொரு வாட்டி நான் பேச வர மாட்டேன் உங்களுக்கு. இதான் முடிஞ்சு போச்சு எனக்கு. அவ்வளவுதான். என்ன பிரச்சனைன்னா வியாக்கியானம் பேசுறதுக்கு நான் வரல. அது இன்னொரு நாளைக்கு நான் உங்கள்ட்ட பேசுறேன். எப்படி சேர்க்கறது நடைமுறையில் இன்னைக்கு பிரச்சனை எல்லாருக்கும். இப்படி செஞ்சா முடியுமா முடியலான்னு சொல்லி உங்க கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. இதுல இல்ல சார் இது செயல்படாது அப்படிங்கிறவங்களும் கை செயல்படும் அப்படிங்கிறவ கை தூக்குங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாரும் எல்லாருமே தூக்கிட்டாங்க. நான் தூக்குறதுனாலயா சார்? இல்ல உண்மையில விட்டுருங்க சார். இப்போ கீழே இறக்கிருங்க. இது செயல்பட, அதாவது நம்மளால முடியாது, கருப்பு கொடியெல்லாம் வீட்டுல கட்டுறதுலாம் சிரமம் அப்படி சொல்றவங்க தயவு செய்து கை தூக்குங்க. ஒரு ஆள் கூட இல்லையா சார்? பிரமாதமா இருக்க. நீங்க மேடம் கருப்பு கொடி கட்ட மாட்டீங்களா? கருப்பு கொடி கட்டுவீங்களா? கட்ட மாட்டீங்களா? கட்டுவாங்கன்றாங்க. அப்ப இது செயல்படா இருக்கா? இதை யோசிச்சுக்கிடுங்க. நீங்க இதை மனசுல வச்சுக்கிடுங்க. சாரும் மேல சொல்லிட்டாங்க, இதை மனசுல வச்சுக்கிடுங்க. இதை பண்ணலாமா வேண்டாமா, எப்படி பண்ணலாம், இதை மட்டும் பாருங்க. அதுக்கடுத்து அந்தந்த இயக்கங்கள் ஆளாளுக்கு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசுவாங்க. நீங்க கேள்வியை கேளுங்க. 5 நிமிஷம் கேள்வி கேளுங்க, 10 நிமிஷம் அவங்க பேசுவாங்க. இதுக்கு தான் நான் வந்தேன். தனியா நான் பேச்சு எனக்கு கிடையாது, முடிஞ்சு போச்சு.
இப்ப வந்தது எப்படி உங்களை இணைக்கிறது இது மாதிரி பிரச்சனையை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறது எப்படி? ரெண்டாவது, அப்ப பகிர்ந்துக்கிறதுனா எந்தெந்த குரூப், வாட்ஸ்அப் குரூப், அது டெக்னாலஜிக்கல் அவங்களுக்கு சொல்லு, அவங்க பேசுவாங்க. அதை பாருங்க. உண்மையிலே கோயில் பிரச்சனையா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். நான் ரிட்டையர்ட் ஆனாலும் எனக்கு வேற எந்த ஒரு மண்ணாங்கட்டி நோக்கமும் கிடையாது. சத்தியமா என்ன புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு மண்ணாங்கட்டி, எந்த பதவி மண்ணாங்கட்டி விளக்கமாறு ஒரு கெழுதியும் எனக்கு கிடையாது. கடைசியில சாகரத்துக்கு ஓட்ட பம்பரம் உடிச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் கீழே விழும். விச போச்சுன்னா சொத்துன்னு கீழே வந்துடும். இதுக்குள்ள நான் என்னன்னா சண்டை போட்டு பார்த்தேன். சட்ட ரீதியா மற்றதெல்லாம் பார்த்தா ஒன்றும் கதை நடக்கல. அப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா தான் முடியும். அப்ப ஒன்னா சேர்க்கறதுக்கு ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நம்ம சாகர வரைக்கும் போராடுவோம். அப்பயாவது ஒன்னா கொண்டு வரோம்னு சொல்லி தான் இன்னைக்கு அவங்க வந்துட்டாங்க. இந்த முன்னணிக்காரங்க வந்துட்டாங்க. அதுக்கடுத்தது ஒவ்வொரு இயக்கத்தில் இருக்க வந்துட்டாங்க. இந்த அர்ச்சகர்கள்லாம் சும்மா சாதாரண கலிபோர்னியால இருந்து, அவங்க நீங்க தானே சார், கலிபோர்னியால அவங்க சீஃப் இருக்கு, கலிபோர்னியா USA. அவங்க வந்து என்னை வந்து பாக்குறாங்க, நம்ம போராடுறோன்னு சொல்லிட்டு. நான் ஒரு வேர்ல்டு இந்து கான்ஃபரன்ஸுக்கு நானு மிஸ்டர் ரங்கராஜ் எல்லாம் போயிருந்தோம். அப்ப போகும்போது பார்த்தா பெரிய பெரிய ஆளுகள்லாம் எல்லாம் வர்றாங்க, வியாபாரிகள்லாம் வர்றாங்க, பெரிய பெரிய ஆளுகள்லாம் வர்றாங்க. அடிப்படையா ஆள் வரல, அடிப்படையான ஆளுக அங்க வரல. ஆனா கருத்தை பகிர்ந்துக்கிட்டோம். பிரச்சனை என்னன்னா, மிஸ்டர் கடேஸ்வரன் ஐயாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரு நாள் தான், அதுக்குள்ள மெனக்கட்டு நாங்க வந்து விழுவணும், ரங்கராஜன் வந்து விழுவணும். பிரச்சனைனா எல்லாம் உள்ள வந்துட்டோம்னா சத்தியமா நம்ம நிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே விழுந்துருவோம். சத்தியமா கீழே விழுந்துருவோம். கீழே விழுந்துட்டா அடிச்சு காலி. சார் ஒரே ஒரு பெருசா கேட்டுக்கிறல, அதுக்கு அடுத்து அதை படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன். வீடுகளுக்கு வரி போடுறாங்க, ரைட் தானே? வீடுகளுக்கு வரி போடுறாங்க, எல்லாம் செய்றாங்க. கோயிலுக்கு வரி போடுறாங்களா? இல்லையா? கோயிலுக்கு வரி போடல இல்லையா? கோயிலுக்கு வரியா போடுறாங்க? இல்ல. கை தூக்குங்க சார், தப்பா இருக்கு. கோயிலுக்கு வரி போடல, நல்லா கை தூக்குங்க. கோயிலுக்கு வரி போடல சொல்லு, ஆமான்னு சொல்லுங்க. வரி கீழே வைங்க. இப்ப எங்க சார் போடுறது? நம்ம எங்க போவ சார்? 340 கோடி ரூபாய் வரி போடுறாங்க. நாகதான் சார், நீங்க முருகனை கும்பிட்டுக்கிட்டே கிடக்குறீங்க, உங்க பின்னாடி குத்திக்கிட்டு இருக்காங்க. உங்க முருகனை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட முருகன் தெய்வ கோயிலே தூக்கிட்டு போயிடுவாங்க. 340 கோடி சென்ற அரசாங்கம் வரி போட்டிருக்கு. இந்த அரசாங்கம் 427 கோடியே 89 லட்சம் போட்டிருக்கு வரி. கோயிலுக்கு வரி. நாடா காடா? இவங்கெல்லாம் மனுஷங்களா மாடா? அவங்கெல்லாம் அது ஒண்ணு மட்டும் வேணாம் சார். மனுஷன் மாடான்னா மட்டும் கை தட்டுறீங்க, உண்மையா சொன்ன போது வரமாட்டீங்க. என்ன காரணம்னா சார், வெறுப்பை நல்லா கவனிங்க. 60 வயசு ஆயிடுச்சுன்னா வீட்டை விட்டு கிளம்பிருங்க. பிரச்சனைனா வீட்லயே வந்தே ஆகணும். இறைவனுக்காக செத்து கூட போங்க. இறை தொண்டு செய்ய போது செத்து போனா பரவாயில்ல, வெளியே வாங்க. தயவு செய்து வெளியே வாங்க, வெளியே வாங்க. நிக்க இடம் இருக்காது, தண்ணி கொடுக்க ஆள் இருக்காது, கூட்டமா இருக்கும், வெயில் அடிக்கும். இறைவனை யோசிச்சுக்கிட்டே கிடங்க, சாவெல்லாம் பக்கத்துல வர. அப்படிதான் என்னால சொல்ல முடியும், வேற எனக்கு அறிவில்லை. அதனால நீங்க ஒன்னா சேரலைன்னா உங்களை ஒழிச்சே போடுவாங்க. ஒழிச்சு போடுவாங்கன்னா கோயில் போயிடும். 300 அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வட்டி போடுறாங்க, எவ்வளவு வரி போடுறாங்க ஒரு மாசத்துக்கு கோயிலுக்கு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்ல வரி எவ்வளவு போடுறாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் 35 கோடி. தயவு செய்து சொல்லுங்க சார், எவ்வளவு சார்? எல்லாம் சொல்லுங்க சார், சொல்லாம இருக்க முடியாது. சொல்லுங்க சார், எவ்வளவு கோடி? நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க மேடம், நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, பின்னாடி சொல்ல மாட்டேங்கிறீங்க சார், சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். எவ்வளவு கோடி சார்? அவர் சொல்ல மாட்டேங்கிறார் பாருங்க, சத்தம் போடுங்க சார், சொல்லுங்க மேடம் எவ்வளவு? ஏன் 35 கோடி? எவ்வளவு மாசத்துக்கு? ஒரு மாசத்துக்கு 35 கோடி. இந்த அறநிலையத்துறை கமிஷனர்ல இருந்து கார் ஓட்டுறவன்ல இருந்து எல்லாருடைய மேப்பணிய, உள்ஜனிய, உள் துணிமணி, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே கோயில்ல கொடுக்க. இது போக அவங்களுக்கு பென்ஷனை வேற கொடுத்து தொலைகிறோம் நம்ம. நல்லா கவனிங்க, பென்ஷனை வேற. மற்ற துறை அப்படி இல்லை. அறநிலையத்துறை தான் கோயில் பணத்துல வாழுது. மற்ற துறைகள் எதுல வாழுது? மக்களோட வரி பணத்துல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரி பணம். இவங்க மட்டும் பாத்தீங்கன்னா இவ்வளவு ரூபா பண்ணிட்டு அவர் கண்டுபிடிக்கிறார். யாரு? ஆலயம் காப்பகம்ல தகவல் வருது. அந்த தகவல் எடுத்துட்டு என்கிட்ட வந்து பார்த்தா 2017-18ல 19 முறை சாப்பிடுறாங்க. 19 முறை என்ன செய்யறாங்க? டீ, காஃபி, ஸ்நாக்கு, மத்தியான சாப்பாடு, டிஃபனு, வாட்டர் கேனு, வாட்டர். 1,34,000 ரூபாய் நீங்க போட்ட உண்டியல் காசு. யாராவது உண்டியல்ல போட்டீங்கன்னா நல்லா செஞ்சிருங்க. தெய்வ சத்தியமா சொல்றேன், அவன் தண்ணி குடிக்கிறாங்க, மோர் குடிக்கிறாங்க, இது குடிக்கிறாங்க, டிஃபன் சாப்பிடுறாங்க, சாப்பாடு சாப்பிடுறாங்க. எங்க? அறநிலைத்துறையில் இல்ல, கமிஷனர் ஆபீஸ்ல சாப்பிடுறான்.
கேஸை கொடுத்தீங்களா சார்? நேற்றுக்கு சார் தான் கொடுத்துருக்காரு. எத்தனை பக்கம் சார்? 47 பக்கம் இங்கிலீஷ்ல டிராப் பண்ணி சாரை நான் கூட்டிட்டு போய் உள்ள உட்காந்து ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டருக்கு விளக்கம் சொல்லி, பொது ஃபண்டுனா என்ன, கோயில் மணினா என்ன, ஹெச்ஆர்என்சி ஃபண்டுனா என்ன, எத்தனை ஃபண்டு இருக்கு, இது கையாடல எப்படி வரும், நம்பிக்கை மோசடியில் எப்படி வரும்னு ஒவ்வொருத்தனுக்கும் தண்டனை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி ஓசி சாப்பாடு சாப்பிட்டவங்களுக்கு தண்டனை தூக்கி மயக்க மாட்டு கீழே வந்துருவீங்க. என்ன தண்டனை சார்? ஆயுள் தண்டனை. கொலை செஞ்சவனுக்கு தான் ஆயுள். இதுல நம்பிக்கை மோசடிக்கு ஆயுள் தண்டனை. அவனை நம்பி என்ன செய்யறோம்? டேய் மாசம் 35 கோடி எடுத்துங்க, ஆனா கோயில் சொத்தை உன்ட்ட நம்பி கொடுக்குறேன், கோயில் பணத்தை, அதுல நீ கை வச்சிடாத. ஆனா மாசம் நான் என்ன செய்யறேன், பணம் 35 கோடி கொடுக்குறேன் அப்படி சொல்லி நம்ம கொடுக்குறோம். 35 கோடியை எடுத்துக்கிட்டு டிஃபனுக்குன்னு சாப்பாடு, கேனு, வாட்டர் கேனு, வாட்டர் பாட்டில் உயர் அதிகாரிகள் எங்க? கோயில் பணத்துல கோயம்புத்தூர்ல நடக்கல, மெட்ராஸ் கமிஷனர் ஆபீஸ்ல தின்றாங்க. அதை போட்டு கொடுத்துருக்கோம். கேஸ் போட்டு எத்தனை நாள் சார்? 4 நாள் ஆச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா அந்த நியூஸ் வரல. அப்புறம் என்னென்னலாம் கதை விட்டீங்க, ஒருங்கிணைப்போம், அப்புறம் என்ன சொன்னாங்க, ஒரே ஆண்ட்ராய்டு போன், ஒரு மண்ணாங்கட்டிக்கும் வராது. இது எங்க போய் முட்டிக்கிறதுன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு கொஞ்சம் பிளான் பண்ணுவோம். இந்த இதுல வந்து வரும்போது எங்களால என்னென்ன செய்ய முடியாம கடைசியில முடிவெடுத்தது, வேற வழியே இல்ல, யார் யாருக்கு ஒற்றுமை இல்லாத எல்லாத்தையும் ஒன்னா சேர்ப்போம். அட்லீஸ்ட் மூஞ்சியாவது பாத்துக்கிறோம். வைணவர்கள் சைவர்களை பாத்துக்கிறது இல்லை. ஒரு வைணவர் பார்த்தா இவர் இப்படி பாத்துக்கிறார், சைவர் அவர் இப்படி திரும்பிக்கிறார். 2 மூஞ்சி இப்படி போயிடுது. முருக பக்தர்கள் இப்படி திரும்பிக்கிறாங்க. அதுக்கு ஒருத்தர் சொல்றா, முருகனை நம்பினா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஒரு யாரோ ஒருத்தர் பாட்டு பாடுறவர் சொல்றாரு. அவரு எதுக்கோ மீட்டிங் வந்தா 1.5 லட்சம் கேட்பாராம். என்ன பாட்டு பாடுறதா? என்னது முற்றோதல் பண்ணுனா 1.5 லட்ச ரூபா கேட்கறாங்களாம். அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா எங்கேயாவது? 1.5 லட்ச ரூபா முற்றோதல் பண்றதுக்கு 1.5 lakh somebody is asking. What is it? இதெல்லாம் என்ன அநியாயம்? நீங்க ஹெச்ஆர்என்சி போய் சத்தம் போட்டா என்ன அர்த்தம்? முற்றோதல் பண்றது 1.5 கோடி. அப்படின்னா ஏன் அங்க போகணும்? நீங்க உண்மையான பிரச்சனை எங்க இருக்கு? தட் இஸ் வை இவர் தான் வார், இவர் தான் வாரியர். யாரு? ரங்கநாதன் இஸ் a வாரியர். அவரு நம்ம ஆலயம் கோபால் ரமணன் இஸ் a வாரியர் and மிஸ்டர் கடேஸ்வரன் இஸ் a வாரியர். அவங்க சண்டைக்காரங்க. இவங்களை நம்ம மதிக்கணும். இவங்களுக்கு பிரச்சனைனா பக்கத்துல போய் நிக்கணும். மற்றவங்களை சொல்றேன், சார் உங்க பேரு சார், அவங்க நல்லது ராம, அவங்களாம் வாரியர்ஸ். அவரை பார்த்தது இல்லையா? டிவில போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்குவார் அவர். சண்டைக்கார் எந்த நேரத்தில் அவர் மேல போய் கேஸ் போடலாம். அவரெல்லாம் விடவே முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் நடுவில் ஐயா இருக்கிறாங்க, அவங்க முழுக்க ஆன்மீகத்தில் உள்ளவங்க. சக்தி வேலையா டோட்டலி ஆன்மீகம், ரொம்ப உச்சக்கட்ட லெவல்ல இருக்கிறவரே. அவரை பத்தி பேசுறதுக்கு வேண்டிய தகுதி எனக்கு இல்லை. மற்றவங்களை அர்ச்சகரா ஐயாவை தெரியும். ஒவ்வொருத்தவங்களும் உங்களை பேசுவாங்க. அதனால அதுக்கு தான் இந்த இது முதல்ல வேற்றுமையை களைஞ்சிருவோம்னு சொல்றோம். வேற்றுமையை களையிறது நீங்களா இவங்களா? வேற்றுமை தங்களுக்குள்ள வேற்றுமையை களையணும் இல்ல, அது நீங்களா இவங்களா? நீங்களை காட்டில இவங்க தான் மேடம். இவங்களுக்குள்ளதான் சண்டை. நசமா இவங்க எல்லாம் மாறணும். பிரச்சனைன்னா எல்லாரும் ஒன்னா சொல்லணும். அதான் எங்களோட நோக்கம். பிரச்சனைன்னா எல்லாரும் உள்ள வரும். அர்ச்சகர்களை என்ன செய்யறது? அர்ச்சகர்களை பிரிக்கிறது. அந்த பிரிச்சரு, ஆரியர் அர்ச்சரு, செக்கோஸ்லோவேக் அர்ச்சரு, அப்புறம் திராவிடர் அர்ச்சரு, இதெல்லாம் என்ன வேலை? 2500 வருஷமா கோயில் இருக்கிறாங்க. அவங்கள போய் ஊரா விட்டாளுன்னு சொன்னா என்ன உச்சக்கட்ட அநியாயம். சரி, அது இருக்கட்டும். மொத்தத்துல அவங்கள நம்ம காப்பாத்தியோம். இவங்களுக்குள்ள வித்தியாசங்களை எல்லாத்தையும் களையணும். ராஜசேகர் ஐயாவுக்கு ஒரு 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 குறிக்கோள் இருக்கும், சிவலட்சுமிக்கு ஒரு மேடத்துக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். 2 பேரும் கருத்து வேறுபாடு இருக்கும். என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் பிரச்சனை வந்தா என்ன செய்யணும்? நீங்க தான் சார் மறக்கணும். அவங்க இல்லை சார், அவங்க நீங்களாம் தலைவர்கள், அவங்க ஊழியர்கள் உங்க கூட சேர்ந்துக்கிடுவாங்க. நீங்க தான் மாறணும். எல்லாரும் மாறுனீங்க. மாறுவேன் கை தூக்குங்க சார். போதும் சார், போதும் சார். கடேஸ்வரன் ஐயா நீங்களும் இந்த கை தூக்கணும் சார். பிரச்சனைனாலும் எங்க பிரச்சனை யாரும் கிடையாது, எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவோன்ட்டார். அப்போ இந்து முன்னணிக்காரங்க பிரிச்சு பாப்பீங்களா? இந்து முன்னணிக்காரர்களுக்கு நாளை பிரச்சனை நிப்பீங்களா நிக்க மாட்டீங்களா? சத்தியம். கையில நீங்களா நிக்க மாட்டீங்க, முருக பக்தர்லாம் நிக்க மாட்டாங்களாம். நிப்பீங்களா சார்? சிரமப்படாம கை தூக்கும் சார். வயிறு வழியா தான் கொஞ்சம் உழைங்க சார். இந்து முன்னணிக்காரர்களுக்கு பிரச்சனை வந்துன்னா போய் நிப்போமா நிற்க மாட்டோமா? நிப்பணும். காங்கேயத்துல ஒரு பிரச்சனை சார்ட்ட சொன்ன ஒரு 3 பேர் அனுப்பிச்சு விட்டார். 4 பேர் 5 பேர் வந்திருந்தாங்க. சோ ரங்கராஜன் சாருக்கு ஒண்ணு வந்துச்சுன்னா நிப்போமா? மன ரீதியில எப்படி நிப்போம்னா, கத்தி அருவாள்லாம் ஒண்ணு கூட வேணா, வெட்டெல்லாம் வேண்டாம். கருப்பு கொடி கம்பு வீட்டுல தொங்க போடுங்க.
10 பேர் வீட்டுல யாரா இருக்கோ இல்லையா, நீங்க கூட பணம் இருந்துச்சுன்னா மேடம் வந்து ஒரு 10 கோடியை வாங்கி உங்க ரிலேட்டிவ் வீட்ல எல்லாம் குத்தி விட்டுருங்க. அப்படி செய்யுங்க. அதை வச்சு டிவி மூலமா நியூஸை கொண்டு போவோம் கவர்மெண்ட்டுக்கு. இது நல்ல ஐடியா, வேற வழி இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 4 கோடி கொடி, கருப்பு கொடி நாளைக்கு பறக்குது, என்ன சார் ஆகும்? 4 கோடி வீட்டுல கருப்பு கொடி இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, இந்துக்கள் கொடியில என்ன ஆகும்? ஸ்டேட்டுக்கு பிரஸ் என்ன செய்யும்? ஒவ்வொன்றா எடுத்துட்டு வருவான். புதிய தலைமுறை, பாலிமர், எங்க பார்த்தாலும் கருப்பு கொடி. அப்படி தட் இஸ் யூனிட்டி. அது ஒண்ணு போதுமே, நீங்க வேற எதுவுமே நீங்க செய்ய வேணாம். சண்டைக்கெல்லாம் அவங்க வந்துருவாங்க. சண்டைக்கு கோர்ட்டுக்கு போறது, மீட்டிங் போறது, பெரிய பெரிய அரெஸ்ட் ஆகுறதெல்லாம் அவர் காடேஸ்வரன் ஐயா பார்ப்பாங்க, அவங்க எல்லாம் பார்ப்பாங்க, இவர் பார்ப்பாரு, எல்லாரும் அவங்க பார்த்துக்கிடுவாங்க அதை. ஆனா அவங்களுக்கு சப்போர்ட் வர போகும்போது என் வீட்டுல ஒரு கருப்பு கொடி கட்டணும். என் வீட்டுல நான் இன்னைக்கு போகும்போது சத்தியமா நான் கருப்பு கொடி வாங்கிடுறேன். ஒரு 10 கோடி நான் வாங்கிறேன், எனக்கு கொஞ்சம் வசதி இருக்கிறதுனால. யார் யாரெல்லாம் 10 கோடி வாங்குவாங்க, 10 கோடி வாங்குறவங்க கை தூக்குங்க. சரி, 5 கோடி கை தூக்குங்க, கை தூக்குங்க. ரைட், ஒரே ஒரு கோடி தான் வாங்குவேன்னு கை தூக்குங்க. வெரி குட், வெரி குட், பரவாயில்ல, ஒரு கோடி. இப்ப இந்த கொடியை வாங்கியாவது வச்சுட்டு உங்களுடைய ஒத்துமையை காட்டுங்க. அப்புறம் அவங்க டிவியில சார் போகும்போது ஒவ்வொருத்தவங்க உங்களுடைய டிவி யூடியூப் சேனலோட அட்ரஸ் எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு இருக்குல்ல சார், உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. எனக்கு எதுவும் இல்லை, ஐ ஹவ் நோ ட்ரஸ்ட், எனக்கு டிவி கிவி திஸ் தட் ஐ ஹவ் நத்திங். நான் அப்பப்போ போவேன், போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பேன், கூப்பிடுவேன், எல்லாரும் ஒடியாந்துருவாங்க, ஒரு பட்டாசை போட்டுட்டு ஓடி போயிடுது.